வந்து மோர் தான். மோர் வந்து உடலை குளிர்ப்பிக்கிறதோட கூடுதலாக ப்ரோபயோட்டிக்ஸ் நமக்கு கொடுக்குது. ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை தரக்கூடிய தன்மை வந்து அந்த மோரில் தான் இருக்குது. லாக்டோபசில்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரியை இந்த மோரில் நம்ம தினம் எடுத்துக்க குடலில் நமக்கு சீரணத்தன்மை நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங்கில் அங்கங்கே வெளியெல்லாம் சாப்பிட்டுட்டு அலையும் போது சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போகணுங்கிற தன்மை, சாப்பிட்ட உடனே வயிறை வந்து கடப்படான்னு பண்ணக்கூடிய தன்மை, இதெல்லாம் வந்து இந்த மோரில் தான் நமக்கு வந்து சரி பண்ண முடியும். மோரை எடுத்துக்கொள்ள வயிறு புண்ணாகிற தன்மை குறையும். நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்டாசிட் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து மோர் தான். நம்ம நல்லா யோசித்து பார்த்தா, மோர் நல்லதுங்கிறக்கா மோரை முதல்ல சாப்பிட சொல்லாமல் ஏன் கடைசியாக சாப்பிட சொன்னாங்க? முதல்ல குழம்பு, அதுக்கப்புறம் காய்கறி, அதுக்கப்புறம் ரசம் சாதம், கடைசியாக மோர் சாப்பிட சொன்னதுக்கு காரணமும் நம்ம ஒரு அன்றாட சீரணத்தில் கூட நமக்கு குடல்